பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு அதிகமாய் உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அதிகமாய் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அந்த அன்பு, அவருடைய அந்த நேசிப்பை இந்த பூமியில எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அன்பின் உச்சம் அவர். யார் அவரு? அன்பின் உச்சம். அன்புல எப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்பதை நம்ம ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு நல்லது செஞ்சா இவங்க ரொம்ப அன்பாகிறாங்கன்னு அதையும் செஞ்சார். ஒருத்தர் கொடுத்தா அவர் அன்பானவர்னு சொல்லுவாங்க, அதையும் கொடுத்தார். இந்த அன்பு சுகம் செய்வதற்கோ, மரித்தவர்களை எழுப்பினதற்கோ, குஷ்டரோகியை சுகமாக்கினதற்கோ, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தந்ததற்கோ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதை நிறைய மதத்தார் செய்யறாங்க. நிறைய மந்திரவாதிகள் செய்யறாங்க, நிறைய சாமியார்கள் செய்யறாங்க, நிறைய இந்த மேஜிக் பண்றவங்க கூட என்ன பண்றாங்க, செஞ்சிடறாங்க. திடீர்னு பார்த்தா கற்பூரம் எரியுது, திடீர்னு பார்த்தா தேங்காய் உருளுது, திடீர்னு பார்த்தா எலுமிச்சப்பழம் உருளுது, திடீர்னு ஒருத்தன் வியாதியில படுத்துட்டு இருக்கிறான், சடனே ஏஞ்சி நிற்கிறான், கேட்டா ஒரு தெய்வம் என்ன தொட்டுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நைல் நதி மோசையின் காலத்தில் பார்வோன் தெய்வமாய் வணங்கின அந்த நைல் நதி, பார்வோனோடு கூட சில மந்திரவாதிகள் இருந்தாங்க. அவங்களுடைய கையில கோல்கள் இருந்தது. இப்ப அந்த கோலை போட்ட உடனே பாம்பா மாறினது. அவர்களும் தண்ணியை ரத்தமாய் மாத்தினார்கள். இப்போ மோசே வராரு. மோசே வந்து தண்ணியை ரத்தமா மாத்துறாரு. கோலை போட்ட உடனே பாம்பா மாறுது. அப்ப அந்த பார்வோன் சொல்றாரு, நீ என்ன செய்யுது? என் கூட இருக்கிற மந்திரவாதிகளும் கல்தியர்களும் சாஸ்திரிகளும் இதை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு உலகம் போற காரியத்தை பார்த்தா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் தெய்வத்தை வணங்குகிறவர்களும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார்களோ இல்லையோ, இன்னைக்கு அந்நிய கடவுளை ஆராதிக்கிறவர்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருவேளை மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும், ஒருவேளை கண்ணை வர வைக்கலாம், ஒருவேளை குஷ்டத்தை சுகமாக்க முடியும், இல்லாதவர்களை இருக்க செய்ய முடியும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை என்ன தெரியுமா? அவரின் அன்பின் உச்சம் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க முடியும். அது எந்த மந்திரவாதியை கொடுக்க முடியாது, எந்த தந்திரவாதியை கொடுக்க முடியாது, எந்த கல்தையரையும் எந்த சாஸ்திரியும் சிலுவையிலே தன் சரீரத்தை கிழித்து ஒரு துளி ரத்தம் இல்லாமல் இந்த ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுக்க முடியும்னா என் ஆண்டவராகிய இயேசு ஒருவராலே மட்டுமே. நல்ல கைகளை தட்டி என் தேவன் பெரியவர் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது ஒரு ஆதாரம் போதும். அவர் பெரியவர் என்பதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யுங்க. ஆனால் ஒரு சரீரத்தை கிழிப்பதற்கோ, ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்துவதற்கோ அது மாத்திரம் இல்லைங்க. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல பல கோடி கல்லறைகள் இருக்கு, பல கோடி மரித்த பிரேதங்களை வைத்திருக்கிற கல்லறைகள் இருக்கு. என் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக மரித்தது உண்மை, உங்களுக்காக சரீரம் கிழிக்கப்பட்டது உண்மை, உங்களுக்காக அடிக்கப்பட்டது உண்மை, உங்களுக்காகவே கல்லறையில் வைக்கப்பட்டது உண்மை. அதே கல்லறையில் இருந்து இயேசு உயிரோடு கூட எழும்பினார் என்பதற்கு கடவுளால் தான் இது முடியும் என்று அவர் ஒரு கடவுள் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அன்புக்கு தன் சரீரத்தை கொடுத்தார். அவர் தேவன் என்பதற்கு மரித்த சரீரம் உயிரோடு கூட எழும்பினது. அதுதாங்க அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிரோடு எழுப்பினதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மரிச்சேன், சதா நாட்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்கு இல்லை. இன்னும் உங்களுக்கு யாராவது தீங்கு நினைச்சார், உங்களுக்கு யாராவது விரோதமாய் எழுப்பினார், எந்த மந்திரங்களோ எந்த தந்திரங்களோ யாராவது உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினா என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களை மீட்டெடுக்க, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க,
ஆசீர்வதிக்க, உங்களை எல்லா விதத்திலும் ஜெயம் பெறுவதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தோல்வியின் தேவன் அல்ல, அவர் வெற்றி சிறந்தவர் என்பதை நிரூபிப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தோல்வியின் தெய்வம் அல்ல, அவர் வெற்றியின் தெய்வம் என்பதை அவர் நிரூபிப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோல்வி சிலுவை. தோல்வி எது? சிலுவை தோல்வி. சிலுவை என்பது ஒரு ஜெயம் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சிலுவை என்பது ஒரு ஜெயம் அல்ல. சிலுவை என்பது மரண சின்னம். சிலுவை என்பது என்ன? மரணம். கல்லர்களையும் துருளர்களையும் கொல்லப்படுவதற்காக பயன்படுகிற ஒரு ஆயுதம் அது. நம்ம இந்திய தேசத்தின் கலாச்சாரம் அதிகபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. அப்ப பயன்படுத்துகிறது ஒரு தூக்கு கயிறு. எதை பயன்படுத்துறாங்க சொல்லுங்க? எதை பயன்படுத்துறாங்க? நீங்க கழுத்தை வச்சுங்கிறத பார்த்தா பல தடவை கைத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே வச்சுங்கிறீங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, அந்த கயிறு இருக்கு தெரியுமா? இந்திய தேசத்தின் கலாச்சாரம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மரண சின்னம் இருக்கும். சில நாடுகளில் கல்லெறிந்து கொன்னுடுவாங்க. சில பேர் தூக்கின்னு போய் வனாந்தரத்தில் ஷூட் பண்ணிடுவாங்க. சில பேர் தூக்கின்னு போய் பாலைவனத்தில் விட்டுருவாங்க. நீ செத்துருவ, திருப்பி நீ வரவே முடியாது என்று சொல்லி விட்டுடுவாங்க. சில மரணங்கள் மரித்த பின்பு நம்ம இந்திய தேசத்தில் காசியில் அப்படியே கட்டை மேலே பணத்தை வச்சு அமைச்சிருவாங்க. நீ திருப்பி இந்த பகுதியில் வராத அப்படின்னுட்டு. இன்னைக்கு மரணங்களில் பலவிதமான சின்னங்கள், பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிற காலத்தில் சிலுவை என்பது மரித்த ஏதோ மரணத்துக்கு ஏதுவாய் ஏதோ ஒரு தண்டனை கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு சின்னம் தான் சிலுவை. இப்போ அது கொடூரமானது. சிலுவை என்பது என்னது? கொடூரமானது. ஒரு மனிதனை ஆணியில் அடிச்சு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவை அடிப்பதற்கு முன்பதாக பல பேரை சிலுவையில் அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த அரசு. அப்படியே சிலுவையில ஆணி அடிச்சு, காலை மடக்கி ஆணியில அடிச்சு, யோசிச்சு பாருங்க. அந்த காலை அப்படி தூக்கி மடிச்சு அப்படி வச்சு அடிப்பாங்க. ஏன் தெரியுமா? எல்லா பாரும் அந்த முட்டியில வரும். முட்டியில அந்த வலி, அந்த முட்டி தாங்க முடியாது. கீழே இறக்கலனா இறக்க முடியாது, கையை இழுக்கலனா இழுக்க முடியாது, காலை ஷேக் பண்ண முடியாது, பாடியை ஷேக் பண்ண முடியாது. அப்படியே நின்றுட்டே இருக்கணும். துடிக்கவும் முடியாது. துடிச்சா இந்த கை கிளியும், துடிச்சா கால் நகர நரம்பு இன்னும் வலிக்கும். அவன் பேச முடியாது, கத்த முடியாது. அவன் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் கீழே கொட்டும். அவர்கள் குளிரான சமயத்தில் அவனை அடிப்பதில் உஷ்ணமான அந்த 3ஆம் மணி வேளையில ஒரு மலை மேல ஒரு டைரக்டா அந்த வெளிச்சம், அந்த வெயில், அந்த உஷ்ணம் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது அவனால மீள முடியாது. அவனுக்குள்ள ஒரு தாகம் உண்டாகும். அந்த தாகத்துக்கு தண்ணியை கேட்டாலோ ஒரு நல்ல தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. ஈசோப்பின் கீரையினால் கலக்கப்பட்ட ஒரு கசப்பு நிறைந்த தண்ணியை தான் கொடுப்பாங்க. ஒரு மரணம், சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமானது. இத்தனை மணி நேரம், 6 மணி நேரம், 3 மணி நேரம் என்று ஒரு நேரத்தை குறிப்பிடுவாங்க. ஒருவேளை அப்படியே உயிர் போயிடுச்சுன்னா விட்டுடுவாங்க. ஒருவேளை உயிர் போலனா ஒரு பெரிய சம்மட்டியை எடுத்து, என்னது பெரிய சம்மட்டி, ஒரு பெரிய சுத்தியல், ஒரு நல்ல பலமான ஒரு இரும்பு சுத்தியை எடுத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டி பகுதியில் டபார்னு அடிப்பாங்க. அந்த கால் எலும்பெல்லாம் உடைஞ்சு துடி துடித்து சாகணும். சிலுவை என்பது சாதாரணமான மரணம் அல்ல, கொடூரம், பயங்கரமான கொடூரம். இயேசு அந்த கொடூரத்தை சுமக்கிறார். தலைமையில அந்த முள்ள சுமக்கிறார். அவர் கண் வழியாய் ஒரு முள்ளு வருது, தலையில ரத்தம் அப்படியே விழுது, சரீரம் ஏற்கனவே கிழிக்கப்பட்டு இருக்கு. 2 கல்லர்களை அவர்கள் சரீரம் கிழிக்கப்படல, வாரினால் அடிக்கப்படல, அவரை ராம் முழுதுமாய் தொந்தரவு கொடுக்கல. 2 கல்லர்கள் என்று தீர்ப்பு வந்த பிறகு அவர்களை டைரக்டா சிலுவையில் அடிக்கிறாங்க. சரீரத்தில் அவர்களுக்கு ரத்தம் இருந்தது, ஆனால் இயேசுவுக்கு ஒரு துளி ரத்தம் இல்லை. ஆமென் சொல்ல முடியும்? ஒரு துளி ரத்தம் இல்லை. 39 அடிகள்,
ஒவ்வொரு அடிய சரீரம் கிழிக்குது. நைட்டெல்லாம் வேதனை, பகலெல்லாம் வேதனை. 150 கேஜி எடை உள்ள ஒரு பாரமான சிலுவையை 3 தடவை இயேசு கீழே போட்டு விழுந்தார். 150 கேஜி. ஆனா 150 கேஜி இயேசுக்கு ஒரு பாரம் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு ஒரு தச்சன், இயேசு ஒரு கார்பெண்டர். அவர் சின்ன வயசுலேருந்து மரங்களையும் வாசக்காலையும் டேபிள்களையும் அவர் தூக்கி பழக்கம் உள்ளவர். ஒரு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100-110 கேஜி எடை உள்ள மனுஷன் 200 கேஜி வெயிட் லிஃப்ட் எடுக்கிறான். எப்படி? 110 கேஜி the white person 200 கேஜி மெட்டீரியலை அவனால் லிஃப்ட் பண்ண முடியுது. ஏன் தெரியுமா? அவன் எவ்ரிடே த ஒர்க் அவுட்ஸ், எவ்ரிடே 30 கேஜி 40 கேஜி 50 கேஜி 100 150 200 கேஜி வரைக்கும் அவன் என்ன பண்றான்? இதை பிராக்டிஸ் பண்ண உடனே 110 கேஜி எடை உள்ள ஒரு மனிதன் 150 200 கேஜி அசால்ட்டா மேல தூக்கி நிற்கிறான். ஏன்னா இதை பிராக்டிஸ். அதே போலதான் இயேசு சின்ன வயதிலிருந்து மரங்களை சுமந்தவர், அவர் வாசக்காலை சுமந்தவர். அவருக்கு 150 கேஜி பாரம் இல்லை, அவருக்கு ஒரே பாரம் உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் அந்த சிலுவை மரத்தில் இருந்ததுனால அதுதான் அவருக்கு பாரம். எத்தனை பேருக்கு புரியுது? அவருக்கு பாரம் எது? பாவம். இந்த உலக ஜனத்தினுடைய சகல பாவங்களை அவர் சுமந்ததுதான் பாரம். அவருக்கு அந்த மெட்டீரியல் பாரம் இல்லை, அவருடைய பாரம் உங்களையும் என்னுடைய பாவம். heavy load. இந்த உலகத்தின் 800 கோடி ஜனத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். அது மட்டுமல்ல, 800 கோடி ஜனத்தின் பாவத்தை மட்டுமல்ல, இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன் திருப்பி பெற்றெடுக்க போகிற இன்னொரு 800 கோடி, இன்னொரு பெற்றெடுக்கக்கூடிய இன்னொரு 800 கோடி, இன்னொரு பெற்றெடுக்கக்கூடிய இன்னொரு 800 கோடி. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசு 800 கோடி பேர் ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். அன்று முதல் இன்று வரைக்கும் பல்லாயிரம் கோடி ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமந்த தேவன். அன்னைக்கு மாத்திரம் இருந்த ஜனங்களுக்கு அல்ல, இன்றைக்கும் உங்களுக்கு, நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு, நாளைக்கு உங்கள் பிள்ளையின் பிள்ளைகளுடைய பாவத்தையும் அவர் அன்றைக்கே சுமந்து தீர்த்தார். அதனாலதான் அவர் 3 தடவை கீழே விழுந்தார். எவ்வளவு பாரம், எவ்வளவு பாரம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அவ்வளோ பாரம், ஆத்மா பாரம், தாகோன்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஆமென். பல சந்திப்புகளை நம்ம பார்த்து கொண்டே வரோம். பல சந்திப்பு. வாலிபன் இயேசுவை சந்தித்தார், சமேரியா ஸ்திரீ இயேசுவை சந்தித்தார், காய்பா இயேசுவை சந்தித்தார், மார்த்தாள் இயேசுவை சந்தித்தார், 100க்கு அதிபதி இயேசுவை சந்தித்தார், 12 வருடமாய் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை சந்தித்தார், தேவ ஆலயத்தில் 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவள் இயேசுவை சந்தித்தாள். அவளோ நிமிர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு ஒரு சந்திப்பு. ஆமென். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ஜூம் மீட்டிங் வந்தீங்கன்னா எவ்ரிடே சந்திப்பு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜூம் மீட்டிங் பிரசங்கத்தை கேட்டு எதிர் வீட்டில் இருந்து காஃபி வந்துச்சு. வாசிக்கலாம் வசனத்தை. கர்த்தர் நல்லவர் பாருங்க. பவன் ஆச்சரியமா பார்க்குறாரு, எனக்கு இல்லாத காஃபி எப்படி போச்சுன்னு. கர்த்தருக்கு மகிமை. யோவான் 18ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஜான் சாப்டர் 18 verse 29. நீர் என்னிடத்தில் விசாரிக்க 29. ஆதலால். அதுக்கு தான் ஜூம் மீட்டிங் வரணும்ன்றது, வேற எதுவுமே இல்லை. ஆதலால் பிலாத்து. இருமா, நான் கொஞ்சம் சரியாயிடுறேன். உங்களை பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பாக வருதுமா. அன்னைக்கு ஜூமை வீட்டையே சுற்றி காமிச்சிட்டு இருந்தீங்களே, வேற ஒன்றும் இல்லை. ஆல் ரெக்கார்ட் மை மைண்டு. சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மறக்கிற சுபாவம் கொஞ்சம் கம்மி. அதனால தான் கணக்கு கரெக்டாக கேட்பேன், எங்கே கொடுத்த காசு
அப்படின்னு பாஸ்டம்மா கேட்பாங்க. இவ்வளோ பணம் வந்து கூட எனக்கு கொடுக்குற அந்த 2000 தான் உனக்கு கரெக்டாக தருதாப்பா அப்படின்னுவாங்க. அதனால் அன்னைக்கு வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் வாசிக்கலாம் இப்போ. ஆமென். ஆதலால் பிலாத்து அவர்கள் இடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். நல்லா பாருங்க, காய்பாபு கிட்ட போய் காய்பா கிட்ட இருந்து எங்க வந்திருக்கிறாரு? பிலாத்து இடத்தில் வந்திருக்கிறார். சந்திப்பு. பிலாத்தின் இடத்துல சந்திக்கும் போது என்ன நடந்தது இல்லையா? இப்போ இந்த பிலாத்து ஒரு நல்ல மனிதன். பிலாத்து வந்து நல்ல மனிதன். ஆனா அவர் வழங்கின தீர்ப்பு ஜனங்களுடைய தீர்ப்பு. ஜனங்களுடைய தீர்ப்பு நீங்க நல்லா யோசிக்கலாம். இப்ப பாருங்க, சொல்றாரு, ஆதலால் பிலாத்து அவர்கள் இடத்திலிருந்து வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். வந்துச்சு. என்ன குற்றம் சாட்டுகிறீங்க? அவ்வளவு அடிச்சுக்கிறீங்க. நீங்க மனுஷனா? நீங்கெல்லாம் மிருகங்கடா. சங்கீதம் 22 சொல்லுகிறபடியாய் அவருடைய வஸ்திரத்தை கிழித்து சீட்டை போட்டு ஓநாய்களை போல நைட் எல்லாம் அவரை சுத்தி அவருடைய சரீரத்தை கிழித்து சந்தோஷப்படுகிற இன்னும் இவர்கிட்ட நீங்க என்னையா எதிர்பார்க்கிறீங்க? பிலாத்து பார்த்த உடனே சொல்ற, நீ என்ன குற்றத்தை இவருக்கு நீங்க சுமத்த வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன், இந்த உபதேசம் மிக முக்கியமானது. பக்கத்துல பார்த்து ஆமீன் சொல்லுங்க. இந்த உபதேசத்துக்கு தான் கொஞ்சம் தூக்கம் வரும். ஏன்னா சத்தியத்துக்கு யாராலையும் செவி கொடுக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் மட்டும் கேட்குவான். காது இல்லாதவங்க கேட்கவே முடியாது. எனக்கு தெரியும், நம்ம ரிவைவல் சர்ச்சில் எல்லாருக்குமே 2 காது இருக்கு. காது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆராதனை முடிச்சிட்ட பிறகு கையை தூக்குங்க. காது இருக்குன்னா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லும் போதே காது வந்துடுச்சு. அற்புதம், அது மறக்கல். அது கை வச்சு பாருங்க, இருக்கானே இருக்கு. தடவி பாருங்க. கம்பல் தடுத்தா ஆஃபரிங் பாக்ஸில் போட்டுருங்க. பித்தளை இருந்தால் நீங்களே வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம் அப்படியே 30வது வசனம். அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். நாங்கெல்லாம் ரொம்ப நீதிமான். அச்சு நைட்டெல்லாம் அச்சு சரீரத்தை கிழிச்சு வஸ்திரத்தை கிழிச்சு இப்ப அவர் முன்னாடி என்ன பண்றாங்க? நாங்களாம் ரொம்ப உத்தமர்கள், நாங்களாம் ரொம்ப யோகியமா நடக்குறோங்க. நீங்க தான் எங்களை பாக்குறீங்களே, யோகியத்தினுடைய உச்சம் நாங்க தான். நாங்க குற்றம் இல்லாம யாருன்னா கூட்டு வந்து நிக்க வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு என்ன அவ்வளவு தெரியாதா ராஜாவே? ஏன் ராஜா, எங்களை எவ்வளவு வருஷமா பாத்துக்கிற எத்தனை பேரை இந்த சிலுவையில் அடிக்கிறதுக்கு நாங்க தூக்கி வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் கரெக்ட்னா இதுவும் கரெக்ட். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இதுவும் கரெக்ட். நீங்க கேட்கிற கேள்விதான் எங்களை ஆச்சரியம் படுத்துகிறது. ஆனால் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம்னா நீங்க சிலுவையில் அச்சுதான் ஆகணும். நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், பின்மாறி போக மாட்டோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாசிக்கலாம் அப்படியே 37 வாசிங்க. அதுல நிறைய வசனம் இருக்கிறதுனால நான் சீக்கிரமா எடுத்துட்டு போறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்று இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்கு ராஜா தான். ஆமென். இயேசு ராஜாவா இல்லையா? சொல்லுங்க, இயேசு ராஜா தானே. சொல்லுங்க, அவர் ராஜா தானே. அவர் ராஜாதி ராஜா தானே. சங்கீதம் 24 சொல்லுகிறது, மகிமேன் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமேன் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தராமே. அவர்தான் மகிமேன் ராஜா. அவர் ராஜாவு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அவர் ராஜாதி ராஜா. வாசிக்கலாம், எப்படி வாசிங்க? மத்திய 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Matthew chapter 2 verse 2. யாருக்கு ராஜா? யூதருக்கு ராஜா.
அன்னைக்கு பிலாத்து கேட்டாரு, நீ ராஜாவா? எஸ், அவர் ஒரு யூதர். அவர் சொல்றாரு, யூத ஜனத்துக்கு நான் ராஜா என்பதற்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? நான் பிறந்திருக்கிற போதே வான சாஸ்திரிகளும் சகல தீர்க்கதரிசிகளும் உரைக்கப்பட்டது யூதர்களுக்கு ஒரு ராஜா வர போறாரு என்று சொல்லி, அதை தான் இயேசு சொல்றாரு, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜா தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுகிறது, மகிமையின் ராஜா வெள்ளை குதிரை மேல ஏறி வராரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் குதிரை மேல வரும்போது தேவ தூதர்கள், கோடா கோடி தேவ தூதர்கள் அவருக்கு பின்பே வர போறாரு. அவர் ராஜாதி ராஜா. ஆமென். நான் சொல்றேன், I am the king. I am in the king. என்ன தைரியம்? அவர் கேட்கிறாரு, யாருக்குப்பா ராஜா? நீ யாருக்கு ராஜா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பிலாத்து, ஒருவேளை பார்வோன், ஒருவேளை தாவீது, ஒருவேளை சாலமோன், அவர்கள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு அவர்கள் ராஜாவாய் பிரதிபலிக்கலாம். அவர் பரலோகத்தில் இருக்கிற சகல சேனைகளுக்கும், இந்த பூமியில இருக்கிற சகல பாவங்களுக்கும், சகலவித மாசுமாவுக்கு அவர் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிலாத்துக்கு தெரியாது, நீ உங்களுக்கு எனக்கு தெரியும், நம்மளுடைய ஆத்துமாவுக்கு அவர் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா கிங் அவர். மை சோல் கிங் இன் ஜீசஸ், மை சோல் கிங் இன் தி ஜீசஸ். என்னுடைய சொல்ல 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 உங்கள் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணுகிறார். உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு கிங்கா அவர் வந்துட்டார்னா, உனக்கு விரோதமாய் போராடுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் ஆத்துமா ராஜா உங்களை விடமாட்டாரு, உங்களை தப்புவிப்பாரு, உங்களை உயர்த்துவாரு. அவர் the king of king. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவர் சரீரத்தை நீ கிழிச்சு நிக்க வைக்கலாம், அவர் ராஜ்யத்தை தொட முடியாது. அவர் சரீரத்தை நீ தொட்டு நீ என்ன பண்ணலாம்? வேடிக்கை பார்க்கலாம். ஆனா அவர் ராஜ்யத்தை யாராலையும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அப்படியாய்ப்பட்ட ராஜ்யத்தை இயேசு நமக்கு தந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா? அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜா. ஏன்? நீ சொல்றதுக்கு முன்னாடி பல தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டாயிடுச்சு. நீ சொல்றபடியே நான் ராஜா. அப்புறம் ஒரு குற்றத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. லூக்கா 23 முதலாவது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றான். பாருங்க, அவர் 2வது சொன்னாராம் வரி கொடுக்க தேவையில்லைன்னாராம். 3வது கலகம் படைச்சினாராம். நீங்க நல்லா யோசிங்க. இந்த 3 குற்றத்தை ஜனங்க மத்தியில வைக்கிறாங்க. 1, இவர் கிங்கா. 2வது வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாராம். 3வது இவர் கலகப்படுத்துகிறார். என்ன குற்றம்? 3 குற்றம். அன்னைக்கு காய்பா கிட்ட கொண்டு போகும்போது, காய்பா கிட்ட என்னத்த குற்றத்தை கொண்டாங்க? ஆலயத்தை இடிப்பாராம், 3 நாள்ல இவர் கட்டுவாராம். அந்த குற்றத்தை கொண்டு போனாங்க. இங்க பிலாத்து கிட்ட என்ன குற்றத்தை கொண்டு வராங்க? இவர் ராஜாவாமே, நீ ராஜாவா? அவர் சொல்ற, நீ சொல்லுகிறபடியே. அல்லேலூயா, நான் ராஜா தான். இன்னும் சொல்லட்டுமா? ராஜா கூட சரியா வரி கட்டாம இருந்திருப்பாரு. ஆனால் இயேசு கரெக்டா வரி கட்டுறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? பேதுருக்கு சொல்றாரு, போய் வலைய போடு,
வலையில தூண்டில போடு. ஏன்னா வலைய போட்டா ஏராளமாக சிக்கிடும், தூண்டில் போட்டால் ஒன்று தான் சிக்கிடும். ஏன்னா வரி கட்ட வேண்டியது ஒரு வெள்ளி பணம் தான். ஒரு மீனுக்கு ஒரு தூண்டில போடு, அந்த தூண்டில போடு, ஒரு மீன் வரும், வாயச்சர வெள்ளி பணம் இருக்கும், எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு நீ வரி கட்டு. அவர் நீதியின் தேவன். நான் சொல்கிறேன், போன மாதம் யாரெல்லாம் வரி கட்டலையோ இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் வரி கட்டிடுங்க. ஏன்னா நான் வரி கட்டிட்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். தேவ நீதி. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்ங்கிறேன், சும்மா பேருக்கு. ஹலோ, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா கம்பெனி பேருக்கு ஓப்பன் பண்ணி அது பணமே இவர் போட மாட்டார் இருந்தானே சிரிச்சிங்க. ஆனால் பல கோடிகளை நாங்கள் கொண்டு வருவோம் இயேசு நாமத்தில். நீங்கள் சிரிச்சதுக்காகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி என் இயேசு ராஜாவே நான் பார்த்து கேட்குறேன். ஜே கெனித் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணலான்ங்கிறேன். என்ன பேர்? ஜே கெனித் என்டர்பிரைசஸ், ஜோனா ஜேடன் கெனித் என்டர்பிரைசஸ். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி அந்த கம்பெனியிலிருந்து தான் வழங்கப்படும் என்பதை நான் இன்று முதல் தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். எங்கள் அப்பா நல்ல வேலைக்காரன், அவங்க புள்ள நான் நல்ல மூளைக்காரன். ஆண்டவர் அதனால தான் தெரிஞ்சுக்கினாரு. ஏன்னா எங்கள் அப்பா இன்றைக்கும் கோணிப்பேக்கல்ல வேலை பண்ணிருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். புரிஞ்சுக்க மாத்திரம் ஆண்டவர் வரி கட்டுறவர், கரெக்டாக வரி கட்டுவார். கலகம் பண்ண பார்த்தாங்க. என்ன கலகம் தெரியுமா? ஒரு காயினை எடுத்துக்கினாங்க, இயேசுக்கிட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே இதில் ஒரு சொருரூபம், அதுக்கு பின்னாடி இன்னொரு சொருரூபம், ஒன்று ராயனுடையது, இன்னொன்று தேவனுடையது. இப்போ இவர்கிட்ட குத்து கலகம் பண்ணுறாங்க. கலகக்காரங்க சுற்றி இருந்தாங்க. ஆனால் இயேசு ஒரு கலகமும் செய்யல. ஏன்னா அவர் வாயை திறக்கலையே, சைலண்டா இருந்தார். ஏசாயா 53 சொல்லுது, அவர் சைலண்டா இருந்தார், ஒன்றும் பேசவில்லை. ஒரு ஆடு முடியை கத்தரிக்கிற போது அது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தாராம், வாயை திறக்கல. ஆனா இவரை பார்த்து இவன் வந்து வரி கட்டக்கூடாதுன்னு சொல்றான். இயேசு சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது. ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா இவன் கரெக்டா சொல்லிட்டானே, ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுடையது. எல்லாம் கையை தட்டி கூட்டம் கலைஞ்சிச்சு. கூட்டம் கலைஞ்சிச்சு. ஏன் கலைஞ்சிச்சு தெரியுமா? அவங்க ராயனுடையது மார்ச் 31க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், வரி கட்டிடலாம். ஆனால் தேவனுடையதெல்லாம் என்னத்துக்குன்னு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன தெரியுமா சொன்னார்? ராயனுடையது பணம், தேவனுடையது எதிர்க்க நிற்கிற நீங்கள் தான் ஆனாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தான் தேவனுடையவர்கள், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்க. நீங்க தேவன் பட்சத்தில் வந்திருக்கணும். இயேசுவே நீங்க தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கன்னு சொன்னீங்களே, நீர் தான் மெய்யான தேவன். இதோ நாங்க உங்ககிட்ட வரோம். ஆனா வரல. அந்த ஜனங்களுக்குள்ள புரிதல் இல்லை. ஆனால் இயேசு சொல்ற, வரி கட்டு, கரெக்டா கட்டிடு, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது தேவ நீதி. ஏன்னா நீதியை நிறைவேற்றவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்றாங்க வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாராமே. ஃபர்ஸ்ட் நீ கிங்கானா அவர் கிங்கு தான். செகண்ட் வரி கட்டக்கூடாதுன்னா அவரது வரி கட்டுறதுக்கு முன் உதாரணமே இயேசு தான். மூணாவது கலகம், கலகம் பண்றான் இவன். எல்லாரும் திசை திருப்புறான். என்ன கலகம் பண்ணா? என்ன பண்ணாரு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ கழுத மேல அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு, இவர்தான் ராஜா, அல்லேலூயா,
ஓசன்னான்னு ஊரே எருசலேமையே நீ என்ன பண்ண ஒரு பவனி வர செய்து, இவர் எங்களுக்காக நிப்பாரு, இவர் எங்களுக்கு விடுதலை தருவாரு, இவர் எங்களுக்கு சுகத்தை தருவாரு, இவர் எங்களுக்கு ரொட்டி தருவாரு, மீனை தருவாரு, என் பிள்ளைகள் செத்து போனா இவரை வச்சு உயிரோட எழுப்புகிற ஒரு ஒன் ஆஃப் த கிங் இவர் தான். இதுக்கு முன்னாடி கிங்குங்க இருந்தாங்க, ஆனா இவரை போல வல்லமையான ராஜாக்கள் இல்ல. ஆனா இப்ப இவரை ராஜாவாய் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்ன அதே ஜனங்கள் கலகக்காரர்களை நிக்கிறாங்க. இன்னைக்கு பாஸ்டர் நல்லவங்கன்னுவாங்க, நாளைக்கு பாஸ்டர் சரியில்லைன்னுவாங்க. கலகக்காரர்கள் அந்த ஜனங்க தானே சொன்னாங்க. கழுதைக்கு என்ன போட்டாங்க? ஓலைய போட்டாங்க. கழுதைக்கு பட்டு சாரிய போட்டாங்க. கழுதை கால் சுடக்கூடாதுன்ட்டு வழியெல்லாம் தண்ணி ஊத்தினே போனாங்க. ஐயோ, ஏன்? அந்த கழுதைக்கு இல்லைங்க கனம், அந்த கழுதை மேல வருகிற ராஜாதி ராஜாவுக்கு தான் அந்த கனம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு நிறைய பேர் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிலாத்து சொல்றான், கலகக்காரராமே, கலகக்காரராமே. கடைசியா நம்ம வரலாம். ஆமென். கடைசியாய் நம்ம வரோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அவரை யோவான் 18:37 இன்னொரு தடவை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்று இயேசுவை பிரதித்தரமாக நீ சொல்லுகிறபடியே நான் ராஜாதான். எதை குறித்து? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இயேசு எதுக்கு பிறந்தாரா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. எது சத்தியம்? அவருடைய வார்த்தையே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் தான் பிலாத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். யாரை விடுதலையாக்க? அந்த பிலாத்துடைய தலைமுறைகளையே விடுதலையாக்க அந்த சத்திய தேவனாகிய அவர் அங்க நிற்கிறாரு. சத்தியத்தை அறிவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வசனத்தை கை கொள்ளுங்கள், அப்பொழுது சொல்லப்படக்கூடிய சகல ஆசீர்வாதங்கள் சத்தியத்துல, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சகலமும் சத்தியத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவர் சத்தியமான தேவன். சத்தியத்தை சாட்சி கொடுக்க அவர் வந்தாரு. இன்னைக்கு நம்ம விடுதலையோடு கூட ஆராதிக்கிறோம். எதுக்கு? வசனம், அவருடைய வார்த்தை. பிலாத்து சொல்றாரு, நீ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்திய. ஆமா, சத்தியம் இல்லைன்னா விடுதலை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியம் இல்லைன்னா விடுதலையே இல்லை, விடுதலையே இல்லை. அவர் சொல்லிட்டு சொல்றாரு. 38வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். அப்படின்னா என்ன? சத்தியம்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அவர் கேட்கிறார்ல, சத்தியம்னா என்னப்பா? இவர் சைலண்ட் ஆகிறார். ஏன் தெரியுமா? சத்தியம்ன்றது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளல. சத்தியம் என்பது உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை விடுதலையாக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. பிலாத்து திருப்பி போய் சொல்றாரு, அவர் இடத்துல நான் ஒரு குற்றமும் காணவில்லை. ஏன்? சத்தியமா நிற்கிறாருங்க. அவரு சத்தியமா நிற்கிறாரு, சத்தியமாவே நிற்கிறாரு. அவர் கலகக்காரன்னாங்க இல்ல. அவரை வரி கட்டாதவர் என்னாரு? வரி கட்ட சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இயேசு அன்னைக்கு சொல்லி கொடுக்கலனா இன்னைக்கு எந்த கிறிஸ்டியனும் வரி கட்டி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்து பாருங்க, ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு பார்த்தா போதும், அவ்வளோ அப் டு டேட் வரி கட்டி இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த சத்தியத்தை கை கொள்வதனால. என்னெல்லாம் குற்றம். கடைசியில சத்தியம்னா என்ன கேட்கிற? சத்தியம்னா என்ன? ஒண்ணுமே பேசல அவர். ஏன்னா அவர் தான் சத்தியத்தின் ரூபம். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது?
ஆமென். பிலாத்தோட ஒரு கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான. 39 வாசிக்கலாம், முடிக்கிறேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிறது வழக்கம் உண்டு. ஒரு என்ன பண்ணோம்? பஸ்கா பண்டிகைக்கு நம்ம சொல்லல, ஆகஸ்ட் 15க்கு மகாத்மா காந்தி ஜெயந்திக்கு ஜெயிலுக்கு போய் லட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10 பேர் நாங்கள் விடுதலை பண்ணுறோம், காந்தி ஜெயந்தி. அதுவும் அந்த மாதிரி பஸ்கா பண்டிகைக்குன்னா இருக்கு, விடுதலை இருக்கு. வாசிங்க அப்படியே. பஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணோம்? ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஒருவனை விடுதலை பண்ணுவது வழக்கம் உண்டு. வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 27 verse 11. சாரி, இப்படி வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. 27:17 வாசிக்கலாம். மேத்யூ 27:17. பொறுமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, என்ன அறிஞ்சாரா? போராமையினால அவரை ஒப்பு கொடுத்தார்கள். போராமை. பிலாத்தே புரிஞ்சுக்கினாரு, இந்த ஜனங்களுக்கு இயேசு மேல எவ்வளவு போராமை. இன்னைக்கு உண்மையா இருக்கிறவங்க ஜனங்க மேல போராமை தான். காலையில நாங்க வாசிச்சோம் ஜூம் மீட்டிங்ல, மோசேயின் மேல் ஆரோன் மேல் போராமை கொண்டார்கள். ஏன்? பரிசுத்தவான்கள் அவங்க. அப்ப இயேசு யாரு? பரிசுத்தவான். சிலுவையில் அடிச்சு சாகடிக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் மேல போராம வருதுன்னா அவர் எவ்வளவு பரிசுத்தவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப எவ்வளவு பரிசுத்தவான். அங்க கேட்கிறாங்க, பண்டிகை நாட்கள்ல யாராவது ஒருத்தர் விடுதலை பண்ணணும். பரபாஸ் திருடன். பரபாஸ் யாரு? திருடன். பயங்கரமா இருப்பாங்க. அந்த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பரபாசை காமிப்பாங்க. ஒரு 2 பல்லு உழைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் பயங்கரமா நான் தான் அப்படின்னு அவங்க பார்த்து, அதை பார்த்து பரபாஸ் நல்லாகிறடா நீன்ட்டு. இங்க பார்த்தா அழகின் சொரூபமே நின்னுகிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் நல்லவங்களா இருந்தாவே பிடிக்காது, நல்லவங்களா இருந்தாலும் பிடிக்காது. ஃபேஸ்புக்ல காலையில ஒரு வேர்டை நான் கேட்டேன். ஒரு பனி பனி ஐஸ் கட்டி, ஐஸ் நிறைந்து இருக்கிற ஒரு மலை பிரதேசத்துல ஒரு அழகான ஒரு குயின் அந்த பகுதியில் நல்ல ஜர்க்கின் எல்லாம் போட்டு, நல்ல கோட்டெல்லாம் போட்டு, அழகா கியூட்டா அந்த பனியை ரசிச்சுக்கின்னு அப்படியே நடந்து போறாங்க. அந்த பனியோடைய குளிர் தாங்க முடியாம ஒரு விஷ பாம்பு அப்படியே உயிருக்கு சொங்கிட்டு இருக்கு. இந்த ராணி பார்த்தாங்க, இந்த குயின் பார்த்துச்சு. அனல் இல்லாமனால அழகா இருக்கிற அந்த பாம்பு கொஞ்ச நேரத்தில் செத்துட போகுதுன்னு சொல்லி அந்த பாம்பை எடுத்து அவங்களுடைய அந்த கோட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரமாக அந்த பாம்பை தடவுறாங்க. அந்த பாம்புக்கு சூடு ஏறுது. அந்த பாம்புக்கு அப்படியே சூடு ஏறுது. அப்படியே சூடு ஏறின உடனே அதுக்குள்ளே இருந்த பெரிய தெம்பு அதுக்குள்ளே வந்துடுச்சு. சூடு ஏறின உடனே அந்த கண்ணு பிளிங்க்னு தெரிந்த உடனே இந்த குயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஒரு உயிரை நம்ம காப்பாற்றிட்டோம். பரிதாபத்தில் இந்த பனியில் செத்து போயிட இருக்கிற அந்த உயிரை காப்பாற்றிட்டோன்ற ஒரு சந்தோஷத்துல அப்படியே அந்த பாம்பை பார்த்த உடனே அந்த பாம்பு அப்படியே அந்த குயினுடைய கழுத்துல ஒரே கொத்து, ஒரு கடி கடிச்ச உடனே அப்படியே அதுக்கு மேல விஷம் கிளீனா இறங்கி அந்த பாம்பை கீழே போட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்து அந்த பாம்பை பார்க்கறாங்க. உனக்கு நன்மை செய்ததுக்கு எனக்கு இது தேவை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நல்லது செஞ்சு மாட்டிக்குவீங்க. ஆமா பாஸ்டர், இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை பாஸ்டர். நல்லது செஞ்சு இன்னைக்கு விஷம், நல்லது செஞ்சு இன்னைக்கு நம்ம ஒதுங்கி இருப்போம். இரக்கம் காமிச்சு இரக்கமே இல்லாம இன்னைக்கு நின்று இருப்போம். அப்படிதான் இந்த இயேசுவானவர். இந்த ஜனங்களுடைய பாவங்கள்லாம் விஷமா இருந்தது. இந்த ஜனங்களை பார்க்கும்போது விஷத்தை சுமந்து விட்டா பாவத்துக்கு மரித்து போயிருப்பாங்களே நினைச்சு அவர்களை தன் வஸ்திரத்தினால் அரவணைத்ததுனால இப்ப அதே ஜனங்க அவரை பார்த்து என்ன பண்றாங்க? விஷத்தை கக்குறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் சொல்றாங்க பரபாசை விடுதலை செய். ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியல, பரபாசு போல திருடர்களையும் கொள்ளையர்களையும் விடுதலை ஆக்கதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்றது.
அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போ பரபாஸ் விடுதலை ஆனாரோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவர் அவர்தான் என்பதுக்கு அது ஒன்றே அடியாளம். கரங்களை தட்டி நல்லா கர்த்தரை துதிங்க, நல்லா கையை தட்டி ஆமாப்பா ஆமாப்பா. கண்ணு முன்னாடியே ஒரு ஸ்கிட்டை நீங்கள் காமிச்சிங்களே, யோசிச்சு பாருங்க. பிலாத்துக்கு புரிஞ்சிச்சு. பிலாத்துக்கு என்னது? இயேசுவை சந்திக்கும் போது பிலாத்துக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஜனங்க போராமையில் தான் அவரை கொல்ல போகிறாங்க. அவர் பாரு பாவியை விடுதலை ஆக்கிட்டார். அதனால தான் பிலாத்து போய் கையை கழுவிட்டாரு. இந்த இரத்த பழி என்னது சொல்லுங்க. இந்த எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கையை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எவ்வளோ நல்ல தேவன் அப்பா, எந்தெந்த இடத்துலலாம் உண்மை நீங்கள் நிரூபிச்சிருங்க ஆண்டவரே. நான் ராஜான்னு நிரூபிச்சிங்க, சத்தியத்தை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வந்தவர்ன்றதை நிரூபிச்சிங்க, டாக்ஸ் கட்டணுன்றதை நிரூபிச்சிங்க, கலகம் பண்ணுகிற தேவன் என்றதை நிரூபிச்சிங்க, பாவியை விடுதலையாக்கவே இந்த பூமிக்கு வந்தீர் என்பதை பரபாசை வைத்து ஒரு டெமோ எங்களுக்கு காமிச்சிங்க. பிலாத்துடைய கண்களை திறந்தீங்க. ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க ராஜா நல்லவர், 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 எங்க ராஜாதி ராஜா நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா உம்மை துதிக்கிறேன், உங்க பிரசன்னத்தில் விட்டு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நல்லா கையை தட்டி